ரமேஷ், நேத்து காலேஜ்ல என்னடா நடந்துச்சு? எல்லா பசங்களும் பரபரப்பா உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்கல மச்சி. உன் கள்ள சிரிப்பை பார்த்தா என்னதோ வேண்டாத வேலை பார்த்துருப்ப போலடா. ஏண்டா, நீ வேண்டாத வேலை பார்த்தா நானும் தானடா மாட்டுவேன். ஏண்டா பயந்தாங்குழி பயலை, நீ எல்லாம் ரமேஷுக்கு ஃப்ரெண்டுன்னு காலேஜ்ல சுத்திட்டு அலையாதடா. அந்த அரவிந்த் லவ் பண்ற பொண்ண அப்படியே அங்க இங்கன்னு தொட்டு கொஞ்சம் அசிங்கப்படுத்தலான்னு தான் பார்த்தேன். பட் ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டான். நடுவுல மட்டும் அவ அவ ஒருத்தி வராம இருந்திருந்தா அப்படியே அவளை அசிங்கப்படுத்தி என் கால்ல விழ வச்சு கொதற வச்சிருப்பேன்டா. பொண்ணா? அவையவ இந்த காலேஜ்ல உனக்கு பயப்படாம உன் எதிர்க்க வந்தவ? அவனுக்கு தெரியும் எங்க இருந்தே வந்தான்னு தெரியல. கண்ணை முட்டை முட்டை முடிச்சு ச்சே, என்னையே என்னையே அடிச்சுட்டாடா. எனக்கு விவரம் தெரிஞ்சு யாருமே என்ன தொட்டதில்ல. ஆனா எவ்வளோ ஒருத்தி என்ன கை வச்சுட்டாளா, அவளை அவளை விட்டவே மாட்டேன்டா. அவளை மட்டும் இல்ல, அந்த அரவி லவ் பண்றானே பச்சை கிளி, அவ. அதுக்கப்புறம் அந்த அரவி, இந்த 3 பேரையும் சுத்தி சுத்தி அடிக்கணும். மச்சி, கரெக்டா சொன்னடா. உன்னே அடிச்சுட்டு இந்த காலேஜ்ல அவ சுத்திட்டு இருக்காளா? இப்படி மட்டும் நீ விட்டுட்ட, அதுக்கப்புறம் உனக்கு மரியாதையே கிடையாதுடா. வர வர பசங்கள் எல்லாம் உன்னை அசிங்க தான் படுத்துவானுங்க. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட அடி வாங்கினவன் தானேன்னு உன்னை அவமானமா நினைச்சிருவாங்க. அதை மட்டும் விடவே கூடாது என்ன? கண்டிப்பா மச்சி. அவளை அவளை பூவை கசக்குற மாதிரி கசக்கி எரியல இந்த ரமேஷ். டேய், நீயே போறம்போக்கு, உனக்கு ஒரு துடுப்பு வேற. அச்சோ, இவன் எங்க இங்க துவைச்சு எடுத்துருவானே. அந்த பக்கமா ஓடிடுவோமா? டேய் அடங்குடா. அந்த அளவுக்கு சாருக்கு தைரியம் வந்துருச்சு. ம், என்ன பண்ணுவ? ஏதோ சொல்லிட்டு இருந்தியே, இப்ப சொல்லுடா. டேய், உன்கிட்டதான். என்னடா பண்ணுவ சொல்லு. என்ன பண்ணுவ? இப்போ என்கிட்ட நீ பதில் சொல்ற. ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாத பொறுக்கி நாயி நீ என்னடா பண்ணுவ சொல்லு. அச்சச்சோ, இவன் வேற இப்படி தூணு மாதிரி உட்கார்ந்துருக்கான். அடிச்சு கொண்டு விடுவான் போல. காலில் விழுந்துடலாமா? நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டான். நமக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இப்ப நீ வாய் திறக்க போறியா இல்ல செயல்ல இறங்கட்டுமா? என்னத்தடா கிழிப்ப? உன்னை பார்த்து அப்படியே பயந்து போயிருவேன்னு நினைச்சியோ? நீ நீ லவ் பண்றியே அந்த பொண்ண, அவன் கண்ணு முன்னாடியே என்ன பண்றேன்னு பாருடா. அரவி, வேணாம், விட்டுற அவனை. லே மாப்பிள வேண்டாம்ல, வா. என்னையே கை வச்சுட்டு திமுறா வேற பேசுறல. இருடா. டேய் புறம்போக்கு, இன்னும் உனக்கு பத்தலல ஒண்ணு. லே மாப்பிள வேண்டாம், காலேஜ் ஏதாவது பிரச்சனையே போயிரும். லேய் அல்ல கை, அந்த எருமையை கூட்டிட்டு கிளம்பு, அடி வாங்கியே செத்துற போறான். ரமேஷ், வாமுக்கா. என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி நடந்துட்டு இருக்க? அதுவும் காலேஜ்ல வச்சு இப்படி அடிச்சு கொல்ல பாக்குற. பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சா விடுவாராடா? ஆமாடா, எனக்கு தான் பைத்தியம். அவன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சா நீயே அவனை கொன்னு இருப்ப. என்னோட என்னோட அழகிய அவனா? லேய் மாப்பிள, கொஞ்சம் பொறுமையா இல்ல. கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு பொறுமையா பேசு. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? நான் எவ்வளவு டென்ஷன்ல பேசிட்டு இருக்கேன். நீ ஒரே வார்த்தையில பொறுமையா இருன்னு சொல்ற. ம், அவன் அவன் அவகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணிருக்கான்னு தெரியுமாடா? தெரு தெரிஞ்சு இப்படி பேசுறல. மாப்பிள, தப்பா எடுத்துக்காதல. காலேஜ் பத்தியா ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் உன்னோட ஸ்டடீஸ் தானடா பாதிக்கப்படும். மண்ணாங்கட்டி, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என் உயிரை கொடுத்தாவது நான் அவளை பார்த்துப்பேன். என்னடா இவ்வளோ சின்சியரா பேசுற? அப்ப நீ சௌமியா? சௌமியா லவ் பண்றேன். அதுவும் ஏன் உயிருக்கு மேல. நான் கூட ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு சின்ன அஃபெக்ஷன் தான் நினைச்சேன்.
ஆனா இப்பதான் புரியுது, அவளை நான் சின்சியரா லவ் பண்றேன். இந்த இந்த புறம்போக்கால அவளுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, இவனை கொலை பண்ண கூட நான் தயங்க மாட்டேன். ம் மாப்பிள்ள, இந்த அளவுக்கு அந்த பிள்ளைய நீ லவ் பண்ணுங்க, அப்ப அத அவகிட்டே சொல்லிடுறேன். அப்பதானடா நல்லது. மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது எனக்கு என்னதோ நல்லதா தோணலப்பா. ம்ஹும். இப்போதைக்கு என்னோட லவ்வ அவகிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த ரமேஷ் அவளை பழி வாங்கணும்னு இருக்கான். இந்த சுச்சுவேஷன்ல அவகிட்ட என்னோட லவ்வையும் எக்ஸ்போஸ் பண்ணா ம்ஹும், அது அவளுக்கு தான் பாதிப்பா இருக்கும். இன்னும் வெயிட் பண்ணி தாண்டா ஆகணும். அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி நித்யாவும் தான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கா. அவளையும் தான் பழி வாங்கணும்னு இருக்கான். அவங்க ரெண்டு பேரையும் எப்படியாவது இவங்கிட்ட இருந்து இப்போதைக்கு தள்ளி வைக்கணும். கவினு, வாங்கம்மா. என்ன அதிசயமா இருக்கு, என்னோட ரூம்க்கெல்லாம் வந்திருக்கீங்க? அது சும்மாதான். பிள்ளைய பார்க்கணும்னா கூட வரக்கூடாதா என்ன? எங்க அப்படி அவசரமா கிளம்பிட்டு இருக்க? நான் எங்கம்மா போவேன்? எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டுனா அது என்னோட ஷாலு குட்டி தான். அவளைதான் பார்க்க கிளம்பிட்டு இருக்கேன். ஓ, ஷாலினிய பார்க்க போறியா? ஆமா, அவதான் இப்ப ஆபீஸ்க்கு போயிருப்பாள. வேற எப்படி பாப்பா நீ? அவளுக்கு டைம் சாக்ல வர தெரிஞ்சு வச்சிருக்கீல, சும்மா ஆபீஸ்ல தான் இருப்பா. என்ன செய்ய, எனக்கும் போர் அடிக்கலாம். அதனால நான் வெயிட் பண்ணுவேன். அவ முடிஞ்சிருந்ததுமே படத்துக்கு போலான்னு இருக்கோம். சரி மக்களே, வேற வாங்கிட்டு வந்து சொல்லணும். அதானே பார்த்தேன், ஆள் எதுக்கு தேவையில்லாம நம்ம ரூமுக்கு வந்திருக்குன்னு. சொல்லுங்க, ஏதோ விஷயமா தான் வந்திருப்பீங்க. அது ஆளை பார்த்தாலே தெரியும், என்னன்னு சொல்லுங்க. அது நான் சொல்ல போற விஷயத்துக்கு முடியாதுன்னு மட்டும் நீ சொல்லக்கூடாது. அது எப்படிமா நீங்களே ஆன்சர் சொல்றீங்க? நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை பொறுத்துதான் முடியுமா முடியாதான் யோசிக்க முடியும். இப்படி கேட்காமலே முடியாதுன்னு சொல்லாதுன்னா அது எப்படிமா? அப்போ என் மேல சத்தியம் பண்ணு, முடியாதுன்னு சொல்ல மாட்டேனே. நீங்க கொடுக்குற பில்டப் எல்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்த தான் சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லி தொலைங்க, இல்லைன்னா கிளம்புங்க. மக்களே, கோவப்படாதல. எனக்கு வயசாயிட்டே போகும். கண்ணை மூடதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்து பேரன் பேத்தின்னு எடுத்துட்டோம்னா எனக்கு அப்பனால நிம்மதியா கண்ணை மூட முடியும். இப்ப என்ன, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா கவினு, எத்தனை நாளைக்கு இப்ப வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டே இருப்பா. சீக்கிரமே இந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்கணும். ஆமா ப்ளீஸ். நான் இன்னும் பிசினஸ் அளவுல ஜெயிக்கல. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா எனக்கே பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க அதுக்கெல்லாம் அவசரப்பட வேணாம். அதோட எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை நான் இது வரைக்கும் பார்க்கல. பார்த்ததுக்கு அப்புறமா அதை பத்தி யோசிக்கிறேன். என்ன மொன்னே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எதுக்கு என்கிட்டே மறைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா? நீ ஷாலினிய லவ் பண்ற, அவளை. ஆமா, என்னத்த உளறிட்டு இருக்க? நான் இப்போ ஷாலினியை லவ் பண்றேன்னு சொன்னேன். நீயே உன்னை கற்பனை பண்ணிட்டு என்னத்தையும் சொல்லிட்டு இருக்காத. இது என்னடே வம்பா போச்சு? நான் என்னத்த கற்பனை பண்ணிட்டு இருக்கேன்? நீங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணல, வேற எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஒன்னா சேர்ந்து சுத்திட்டு இருக்கிய? ஒன்னா சுத்தினா அதுக்கு பேர் லவ்வா? மூணு, நான் மட்டும் இல்லல, உங்களை பாக்குற எல்லாரும் நீங்க லவ் பண்றேன்னு தான் சொல்லாங்க. ஒன்னா போதும், நிறுத்திரியா? நீ யாருக்கு போய் விட்டுட்டு இருக்கேன். வேற எவ்வளாச்சும் இப்படி கேட்டு இருந்தோம் கொள்ளையே பண்ணிருக்கேன். இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச ஒரே பொண்ணு என் ஷால் குட்டி தான். அவளும் நானும் இன்னைக்கு நேரத்துல இருந்து ஒன்னா சுத்திட்டு இருக்கல. அவ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே நாங்க ஒன்னாதான் சுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, ஒன்னாதான் சாப்பிடுறோம். அவ எனக்கு ஊட்டி விடுறா, நான் அவளுக்கு ஊட்டி விடுறேன். நாங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாதான் இருக்கோம். அதுக்கு பேரு லவ்வா? ஆமால, அதுக்கு பேர் தான் லவ். இப்படி கேக்கா? அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? எனக்கு எழுதின டைலாக பேசி முடிக்க விடு. இப்படி இடையில கிராஸ் பண்ணா மறந்துருதுல்ல. எங்க வீட்டு அதுக்கு பேர் காதலான்னு கேட்டா. ஆமால. ஒரு பையனு பொண்ணா அப்போ ஒன்னா சுத்தக்கூடாது. அப்படி சுத்தினா அது காதல். இப்ப சொல்றேன், எனக்கும் ஷாலினிக்கும் என்னைக்கும் நீங்க நினைக்கிற பந்தத்தை உருவாக்கவே முடியாது. அவ அதுக்காக என்னோட சிஸ்டர் மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டேன்.
என்னோட ஃப்ரெண்டு, என்னோட எல்லாமே, என்னோட உயிர் எல்லாமே அவதான். அதுக்கு பேரு லவ்வும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. ஆனா உங்களை கூட நான் ரொம்ப நம்பினமா, இத்தனை வருஷமா உங்க கூட இருக்கோம். ஆனா உங்களால கூட எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்க முடியல. மோனே அப்படி இல்லல. வேணாமா, 1000 பேர் 1000 சொல்லட்டும், ஆனா நீங்க என்கிட்ட இப்படி கேட்டிருக்கலாமா? மோனே மன்னிச்சிடலாமையா? வேணாமா, இதுக்கு அப்புறமா பேசி கஷ்டப்படுத்தாருங்க. இந்த உலகத்திலேயே ஷால் குட்டிக்கு அப்புறம் என்ன நீங்க ரொம்ப புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எல்லாம் ஒரே வார்த்தையில பொய்யாக்கிட்டீங்கல்ல. என்னைக்காவது உங்ககிட்ட ஒரு பையனை போல நான் நடந்திருக்கேனா? நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ மாதிரி தானே நாம இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு வார்த்தைய என்ன பார்த்து கேட்டுட்டீங்கல்ல. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, தள்ளி போங்க. சாலினி நம்ம மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சது உண்மைதான். ஆனா இது ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாவனி நம்ம உண்மையாட்டே நினைச்சிட்டோமே. பத்தாததுக்கு அண்ணன்ட்டே மைனிட்டே வேற சொல்லிட்டோம். அவையிலும் சாலினிட்ட என்ன கேட்டு வச்சாவன்னு தெரியல. உங்க பையலே இவ்வளவு கோவத்துல போறான். சாலினிக்கு தெரிஞ்சா அவ எவ்வளவு வருத்தப்படுவாளோ. சே, பயலுக்கு மனசு வர புரிஞ்சுக்கிடாம போயிட்டனே. சாப்பிட்டுட்டி மக்கா, என்னத்துக்கு முடிச்சுட்டே இருக்கா? பசிக்கும்னு நீ தானே சொன்னா? பசிக்குது, ஆனா சாப்பிடதான். ஏன் சாப்பிட ஊட்டி விட ஆள் வரணுமா என்ன? ஏண்டி மக்கா சும்மா இரு, என்னவோ மனசுக்கே சரியில்லாம இருக்கு. ஏய், 2 பேரும் சேர்ந்து என்ன நல்லா அடி வாங்க விட்டு இங்க இருந்து அமுக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஐயோ, ஏய் மங்கி, என்னடி நினைச்சிட்டு இருக்க? 2 பேரும் அவ்வளவு சின்சியரா லவ் பண்றீங்க போல. ஹோம மாதிரி இருந்துட்டு ஆள் வச்சு அடிக்கிறல்ல. ஐயோ, நான் எதுவும் பண்ணலங்க. ஆள் வச்செல்லாம் அடிக்கல. அப்போ நானே என்ன அடிச்சுக்கிட்டேனா? நல்லா தான் நடிக்கிற. 2 பேரும் டெய்லி பேசிக்கிறது, போன்ல கடலை போடுறது, இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும்டி. என்னடா விட்டா பேசிட்டே போற? அடங்கு, உன் வாய்க்கு எவன்கிட்ட பேசி வாங்கி கட்டிக்கிட்டியோ, அதுக்கு இருக்கு எங்களை சொல்லிட்டு இருக்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு திமுறாவாடி பேசிட்டு இருக்கீங்க. உங்க 2 பேர்த்தையும் அவனையும் விடவே மாட்டேன்டி. அட லூசு பேல, பொம்பளை பிள்ளைங்க கிட்ட இப்படி வீரத்தை காட்டிட்டு இருக்க? உன்னை எவன் அடிச்சானோ அவன் கிட்ட போய் உன் வீரத்தை காமி. ஏய் கண்ணாடி, ஒன்னே இருந்தாண்டி வச்சுக்கிறேன். போடா, மூஞ்சிய பாரு. அடிச்சவன் மூஞ்சிலே ஒரு குத்துட்டு இருந்தானா இதோட நல்லா இருந்திருக்கும். போ போ. சி, நித்யா, எனக்கு பயமா இருக்குடி. சும்மா இப்படி எல்லாத்துக்கும் பயமா இருக்குன்னு சொல்லதை விட்டுட்டு தைரியமா இருக்க வழிய பாருடி. அவன் ஏதோ கத்திட்டு போறான், இதெல்லாம் நம்பிட்டு நீ பயந்துட்டு கிடக்க? இல்லடி மக்கா, அவன் அவன் பேசுறத பார்த்தா நம்மள சும்மா விட மாட்டான் போலதாண்டி தெரியுது. அடியே, அவன் கத்திட்டு போறத வச்சு உனக்கு தெரியல, அவனால கத்த மட்டும் தான் முடியும், செயல்ல ஒண்ணும் கிடையாது. நீ பயப்படாம சும்மா இரு. ஏண்டி, அவனை இந்த அளவுக்கு அடிச்சது யாரா இருக்கும்? எனக்கும் அது தெரியல. இருந்தாலும் எவன்கிட்ட வம்பு இருந்திருப்பான், அடிச்சு விட்டுருப்பாங்களா இருக்கும். ஆனா உன்கிட்ட ஒன்னு கேட்கணுமே. என்னடி மக்கா, என்கிட்ட என்ன கேட்கணும்? அவன் யார சொல்றான்? நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா என்ன? இல்லடி மக்கா, நான் நான் யார்கிட்ட பேச போறேன்? நான் யார்கிட்டயும் பேசலையே. அவன் ஏதோ சும்மா உளறிட்டு போறான். அவன் கண்ணுல பொய் இருந்த மாதிரி தெரியல, ஆனா உன் கண்ணுல தான். எதா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு. எதுவும் அவசரப்பட்டு முடிவெடுத்துறாத, யாரையும் ஈஸியா நம்பாத. காலேஜ்ல முக்காவாசி பேர் பொய்யாதான் நடிப்பானுங்க, எவனையும் நம்பிட்டு ஏமாந்துறாத. நித்யா, சாரிடி. அந்த மாதிரி ஏதாவது இருந்தனா நான் உன்கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன். இப்போதைக்கு நான் உண்மையாவே யாரையுமே என்னோட மனசுல நினைக்கலடி. அப்புறம் என்ன, நேத்து ஃபுல்லா எதையோ பறி கொடுத்த மாதிரி தேடிட்டே இருந்த. நீ தேடினது கிடைச்சிடுச்சா என்ன? இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்க. ஆமாடி, நான் தேடினது கிடைச்சிருச்சு. என்னவோ பேசுறேன். சரி சரி, சாப்பிடு, கிளம்புவோம். என்ன இந்த ஹிட்லர்
என்ன ஃபைல் எடுத்துட்டு வர சொல்றான்? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கக்க பக்கன்னு இங்கிலீஷ்லயே பேசி தாழ்றான். நமக்கு தான் ஒன்னும் புரியல. என்னடா நடக்குதுங்க? உன் பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். என்னடி பார்த்து வர தெரியாது? எப்போ என் மேலே தான் வந்து மூடிட்டு இருக்க. கண்ணுக்குன்னு தெரியுதானு ஹாஸ்பிட்டல் போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாரு. ஏய், நான் எதுக்கு செக் பண்ணி பார்க்கணும்? உனக்கு என்ன பார்த்தா கண்ணு தெரியாத பொண்ணு மாதிரியா இருக்கு. நீதான் எங்கே தூண் மாதிரி நின்னுட்டு இருக்க. நான் தூணுக்கும் உனக்கும் வித்தியாசம் தெரியாம மோதிடுறேன். அதுக்கு போய் என் கண்ணையே குறை சொல்ற. ஹேய், அழகு இருந்தா அறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாதான் இருக்கு. நானாடி உன் மேல வந்து மோதினேன். நான் இங்க தானே நின்றுட்டு இருக்கேன். நீதான் எங்கேயோ இருந்து வந்து என் மேல விழுற. இவன் நம்ம அபிதானா? ஒரு பொண்ணு, பொண்ணுங்கனாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறவன். அவன் மேலேயே வந்து ஒருத்தி மோதிட்டு இருக்கா. இப்படி கூலன்னு பேசிட்டு இருக்கான். சரியில்லையே, ஏதோ ஒண்ணு தப்பப்படுதே. இவ வேணும்னு தான் விழுறா. என் மாமாக்கு மேல வேணும்னு தான் போய் விழுந்து கிடக்குறான். அவரும் ஈனு பல்ல காமிச்சுட்டே பேசிட்டு இருக்காரு. நான் மட்டும் லைட்டா தொட்டாவே எரியுதுல்ல. எலும்புறாளா பாரு. அப்படி அவர் கைக்கு மேலே கிடக்குறான். தள்ளி விட தெரியுதா? இப்ப மட்டும் தெரியாது. அப்படி என்னத்தை தான் கண்டாரோ இவகிட்ட. ஒன்னெல்லாம் என்னோட கம்பெனில சேர்த்துக்க கூடாது, மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கணும். ஓ, அப்படிங்களா? அப்ப தனியெல்லாம் போக மாட்டேன். உங்களையும் சேர்த்து இழுத்துட்டு தான் போவேன். ஏன்னா நான் மெண்டல்னா நீயும் மெண்டல் தானே. சரி, ஓவரா பேசாத. இந்த அபி கிட்ட குரல உயர்த்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஹிட்லர் மூக்கிலே குத்திடுவேன். அதுக்கு வாக்காதான் இருக்க. ஐயோ, இவ நம்ம அபியா பேசிட்டு இருக்கான். பொண்ணா நீ எல்லாம் சி பஜாரி. டேய் ஹிட்லர், மரியாதையா பேசு. சரி ராட்சசி, உனக்கு எதுக்குடி மரியாதை? உன்னையெல்லாம் பெத்து என் உயிரை வாங்குறானே, அவனை சொல்லணும். ஹிட்லர், என் அம்மா அப்பாவை பத்தி பேசாத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஹோ, இவங்க அம்மா அப்பா பெரிய சூர்யா ஜோதியா. நம்ம மரியாதையா பேசணும். போடி. ஒழுங்கு மரியாதையா கையெடு. ஹே, தள்ளி போடி. எலும்ப சொன்னா இப்படிதான் எலும்புவியா? ஐயோ, இதுங்களை பார்த்தா நமக்கே வெக்கமா வருது. ஏதோ பெரிய பிரம்மச்சாரி மாதிரி பேசிட்டு இருப்போம். இவ்வளோ பக்கமா ஒரு பொண்ணு கிட்ட சீ 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 போட அபி, நீ ரொம்ப மோசம். நினைவா உண்மை கிள்ளி உண்மை தெளிந்து உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு என்னடி இந்த மிடில் கிளாஸ் பொண்ணுங்கலாம் பெரிய உத்தமிங்க மாதிரி பேசுவீங்க. ஒரு ஆம்பளை கிட்ட இவ்வளவு பக்கமும் அசிங்கமா இல்ல? போடி இந்த பக்கம். சரி, மரியாதையா பேசு. தெரியாம தான் நடந்துச்சு. அதுக்காக ஏதோ ஓவரா பேசிட்டு இருக்காத. ஆமாடி, ஆமா, தெரியாம தான் நடக்கும். இந்த கம்பெனில எவ்வளவோ பசங்க இருக்காங்க. ஏன் அந்த மதின் கூட இருக்கான். இவன் மேலேயாவது என்னைக்காவது மோதிருக்கியா? அது என்ன எப்பவும் என் மாமா மேலேயே மோதுற? சி, அசிங்கமா இல்ல? மாமா, அவளுக்காக எப்பவும் என்ன அடிக்கிறல்ல? அவ முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்துறல்ல? அனு, அவ என்னோட கம்பெனில ஒர்க் பண்றா. என் பெர்மிஷன் இல்லாம அவளை நீ ஹர்ட் பண்ண, அப்புறம் ஒரு அறையோட விட மாட்டேன். போ வெளிய. மாமா, அவ யார் உனக்கு? நான் தான் உன்னோட முறை பொண்ணு. தேவையில்லாம அவளுக்காக பேசிட்டு இருக்காத. அப்புறம் நான் மாமா கிட்ட சொல்லுவேன். நீ யார்கிட்டயும் சொல்லிக்கோ. இது வரைக்கும் என்னோட கம்பெனிக்கு தான் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு மேல பேசின என் வீட்டுல இருந்தே துரத்திடுவேன். போடி வெளிய.